ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயான காளி தேவியை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகிறேன் என்றாள். நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதை இப்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. என் குழந்தையே, ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் தான் தெய்வத்தின் அன்பினை உன்னால் பெற முடிகின்றது என் குழந்தையே. நீ இப்பொழுது அதனை பெறுகிறாய், அதனை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய முன்னேற்றங்களுக்கு நன்றி நன்றி என்ன சொல்ல வேண்டும் என் தங்கமே. அவர்கள் செய்த புண்ணியத்தால் மட்டும்தான் உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. ஆனாலும் கூட அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டும்தான் உனக்கு நன்மைக்கான வாய்ப்புகளையும் உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது மிகப்பெரிய புண்ணியம் என் தங்கமே. அத்தனை சுலபமாக யாரும் தெய்வத்தின் உதவியை, தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்துவிடாது என் தங்கமே. அது உனக்கும் தெரியும் அல்லவா என் குழந்தையே. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என் தங்கமே. ஏனென்றால் இந்த தாயானவளுடைய அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்தது விடாது என்பது நிச்சயமாக யார் யாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாயானவளின் அருள் கிடைக்கும் என்பது உனக்கும் தெரியும், இந்த பிரபஞ்சத்திற்கும் தெரியும் என் தங்கமே. தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் என் குழந்தையே. இப்படி நினைத்தாலும் கூட உன் அருகில் இருப்பவர்களுடைய பொறாமையும் போட்டியும் அவர்களுடைய பார்வைகளும் அதனால் நீ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நீ அமைதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. தெய்வத்தின் அன்னையான அன்பினை உனக்கு உணர்த்த நீயே அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதனை உடனடியாக பெற்று கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்துவிட கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. வடித்தென்ன செய்வது என் குழந்தையே. உனக்கு காவலாக நான் இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரன் என் பிள்ளையே. இதுதான் வேண்டும் என்று, இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்த ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்று கொண்டாய் அல்லவா. ஏனென்றால் நிச்சயமாக ஒருவேளை அந்த விஷயம் பின்னால் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அம்மாவிடம்தானே வந்து சொல்வாய். எனக்கு தெரியும் நான் தங்கமே. அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன்னிடத்தில் முன்வந்து கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டும் என்று. அடம் பிடித்து பிடிவாதமாக உன்னிடம் கேட்டுக்கொண்டு நின்றேன். ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே. இப்போது எனக்கு அது சரியில்லையே என்று நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தை நீ கை கொடுக்காமல் போய்விடுவாயா, இல்லை இப்படியே விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என் தாயே என்று கண்ணீர் விட்டு அழுதாள். எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும் என் குழந்தையே. அன்று நான் செய்த தவறாக இருந்தாலும் அதை உணர்ந்து உனக்கு அத்தனை வேறு தரலாமா, இல்லை வேண்டாமா என் குழந்தையே, இல்லை தராமலே இருந்திருக்கலாமா என்று ஒரு சில நாட்கள் வேண்டுமானாலும் கண்ணீர் சிந்திவிட்டு கதறிய பின் அதனை மறந்து உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று நீ சொல்ல நினைப்பது மனம் முருகலாக எனக்கு புரிகின்றது என் தங்கமே. புரியாமல் போய்விடுமா?
என் குழந்தையே, இதை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு தெய்வத்திடம் வைக்கும்போது உனக்கு எதை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து அறிந்தே செய்கின்றேன். எதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாமா என்று எப்பொழுதும் நீ தெய்வத்திற்கு உத்தரவு விடக்கூடாது. அது உனக்கே சரிவு வரும் என்று மட்டும்தான் என் தங்கமே. அது சரிவை வர செய்துவிடும் என் குழந்தையே. நீ எனக்கு செய்ய கொடுக்க கூடாத ஆகவையால், ஏனென்றால் அந்த சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கை நடந்துவிடக்கூடாது. உனக்கான மனநிறைவை கொடுக்க போகின்ற பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தேன் தாயே. இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, இத்தனை காலமும் என்னால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனாதோ? அதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ என் தங்க பிள்ளையே? அதன் காரணமாக எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, இனி நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே. ஏனென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாமும் என் குழந்தை, நீ அம்மாவினை தேடிக் கொண்டிருக்கின்றாய் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்கட்டான நேரத்தில் மட்டும்தான் உனக்கு என்னுடைய ஞாபகங்கள் வருகிறது. நீ என்னை வந்து பார்க்கிறாய் என் குழந்தையே. நீ மட்டும் உன் வாழ்க்கை இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் உனக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்க, உன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டே வருகின்றேன். அதனையெல்லாம் உன் மனதில் வைப்பதே இல்லை என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இனிமேலும் உன் வாழ்க்கையில் முழுக்க உனக்கு நான் தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே என் தங்கமே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதாகத்தான். இந்த குடும்பத்தில் சிலர் செய்த தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உனக்கான கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவில்லை என் குழந்தையே. அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதியில் இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த மன வலிமை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அத்தனை சொல்லிவிட முடியாது என் தங்கமே. வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு தான் நான் உன் பிரச்சனைகளை இருக்க செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய். கடவுளின் பார்வைகளால் என்ன கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தின் அன்பை உன் முன்னோர் செய்த புண்ணியத்தினால் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னிடத்தில் உள்ள சில குணங்கள் உன்னிடத்தில் உள்ள தெய்வத்திற்கு பிடிக்கின்றன என் தங்கமே. அதனால்தான், அந்த குணத்தினால்தான் உன்னுடைய குணம் என்ன செல்ல பிள்ளையே, அம்மா நீ சொல்லும் பிள்ளையே, தெய்வத்தின் பிள்ளையே, அம்மா நீ என் செல்ல பிள்ளையே. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடக்கூடாது. எப்போதும் நம்பிக்கையோடு இரு. அத்தனை சுலபமாக யாரும் இந்த தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. யாருக்கும் அது கிடைக்காதது என் தங்கமே. அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குழந்தையே. தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கை ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொண்டுவிடும் என்று நம்பு என் தங்கமே.
ஆனால் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமை எண்ணமும் பார்வைகளும் போட்டியும் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கருத்தில் கொண்டு அமைதியோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயே அவசரப்பட ஒரு விஷயத்தை செய்கிறாய் என் தங்கமே. ஏனென்றால் அதனை வேண்டும் என்று உடனடியாக என் கையில் இருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது என் தங்கமே. என் குழந்தையே, என்னாலுமே உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரி. என் குழந்தையே, இதுதான் வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்த ஒரு விஷயத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் இருந்து பெற்று கொண்டாய் என்றால் ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னால் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் என் குழந்தை நீதான் அம்மாவிடம் வந்து சொல்வதை சொல்வாய் தெரியுமா என் குழந்தையே. நீங்கள் தான் இதை செய்தீர்கள், நான் தான் கேட்டேன் அம்மா, நீங்கள் தான் உடனே அதை செய்து விட்டீர்களே என்று என் முன்னால் கண்ணீர் சிந்து என் மேல் பழிய போடுவாய் என் தங்கமே. நீ கேட்டாய், நான் கொடுத்தேன் என்பதை ஒற்றுக்கொள்ளாமல் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு தோல்விகளை கடந்த பின்தான் வெற்றியை பெற முடியும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே. அதன்படிதான் உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கின்றது என்பதை புரிந்துகொள், நடக்கக்கூடாததும் என்பதை புரிந்துகொள். அம்மா ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலக மாட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு தள்ளி நான் நிற்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு தர இருக்கின்ற பரிசுகளை கொடுத்து உன்னை சந்திக்கும் நேரம் நான் காவலாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஓம் காளி தேவியே போற்றி என்னும் என் குழந்தை, இன்று இந்த தாயானவள் உனக்கு முக்கிய செய்தியினை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இன்று உன் அம்மா என்னுடைய தீபத்தினை நீ தொட்டுவிட்டால் போதும் அல்லவா என் தங்கமே. அதில் உன்னுடைய தேங்காய் தீபத்தினை நீ பார்க்கின்றாய் என்றால் என் குழந்தையே, இதனை தொட்டு நீ உள்ளே வந்த இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கிய செய்தியினை இன்று சொல்ல போகின்றேன். இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது என் தங்கமே. என் குழந்தையே, உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது குழந்தையே. நான் சொல்லும்போது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம், இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம். ஆனால் அதுதான் உண்மை என் பிள்ளையே. இந்த தாயானவள் சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடிக்கின்ற வேலையை பார். அந்த தீய சக்திகளிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வா என் தங்கமே. இல்லை, அவர்களை மறந்துவிட வேண்டியதுதான் என் தங்கமே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிட்டது என் பிள்ளையே. இந்த இரத்த உறவு யார் என்று உன்னிடத்தில் அடையாளத்தை சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே. நீ நிச்சயமாக அது யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை உடனடியாக கத்திட வேண்டும், காப்பாத்திட வேண்டும் என் பிள்ளையே. உன்னுடைய இரத்த உறவு ஒன்று இப்போது கபடம் தெரியாமல், யாரிடத்திலும் எதை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல், யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்று தெரியாமல் இப்போது வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசக்கூடிய தன்மையானவராக இருக்கக்கூடியவர் என் தங்கமே. அவர் வெளிப்படையாக பேசுவதால் என்னவோ சிலர் அவர்களை பிடிக்கும், சிலருக்கெல்லாம் அவர்களை எப்போதும் பிடிக்காது. எப்போதுமே அவர்கள் பேசுவது சரியென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் கருத்துகளின் முரண்பாடு ஏற்பட்டதால் இவர்களை மோசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே.
என் குழந்தையே, இவர்களுடைய இந்த பேச்சின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் இழந்து கொண்டு சந்தித்து கொண்டு வருகிறார்கள் என் தங்கமே. யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே இவர்களை பற்றி கூடிய விரைவில் பிரச்சனை வந்துவிடப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இவர்களினுடைய பழக்க வழக்கம் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும். ஆனால் போக போக அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டு கொண்டு வருகிறது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. எப்போதுமே யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லிவிடத்தான் நினைத்து விட்டதான் பேச வேண்டும் என்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்போதுமே பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருந்தார்கள் என் தங்கமே. ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த ஒரு உறவு நீடிக்குமா என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது என் பிள்ளையே. இதற்கான காரணத்தை நான் இப்போது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய் என் பிள்ளையே. நான் சொல்கின்ற உறவு இரத்த உறவாக அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் அந்த உறவுதான் காரணம் என்பதை இந்நாளும் அவர்கள் உணர்வதில்லை என் தங்கமே. அது மட்டுமில்லாமல் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களிடத்தையே இவர்கள் சொல்லி விடுகிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்தி கொள்ள நினைத்தாலும் கூட நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இவர் இழந்துவிட்டு வேடிக்கை பார்க்கத்தான் செய்கிறார்கள் என் தங்கமே என்று நீயும் சொல்லிவிட்டாய் என் தங்கமே. ஆனாலுமே அவர்கள் உன்னை விட அந்த உறவுதான் மிக முக்கியமாக மிக அவசியம் என்று அவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து இப்போது வரையிலும் அவர்களுடன் பழகி கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே. ஒருவருடைய இணைப்பின் என்ன பிரச்சனை நடக்கின்றது என்பதை மறந்து விடுகிறார்கள். சொல்லக்கூடாது அல்லவா என் தங்கமே. அது மட்டுமல்ல, உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்காமலே தவிர அது போன்ற தீய எண்ணம் கொண்டவர்களிடத்தில் நீ இதையெல்லாம் பேசக்கூடாதல்லவா என் பிள்ளையே. அவர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய பிரச்சனை என்று நீ என்னவென்ன சொல்கின்றாயோ உன்னுடைய மனம் வருத்தி கேட்கிறது போல பேசுகிறார்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலேயே இதையெல்லாம் ஏளனமாக பேசி பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. இவர்கள் குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மற்றவர்களிடத்தில் நம் குடும்ப விஷயத்தை எப்போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் திருந்துவதாகவும் இல்லை என் பிள்ளையே. அவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடிக்க காரணமும் ஒன்றுள்ளது. அது என்ன தெரியுமா? அவர்களுக்காக பொழுதுபோக்கை உன்னுடைய இரத்த உறவுதான் இவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது. எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகின்றது என் தங்கமே. அதை மற்றவர்களோடு சொல்லி பேசி அவர்கள் அங்கு சிரித்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களை ஏளனப்படுத்தி என் தங்கமே. ஒரு குடும்பத்தின் நிலை வெளிப்படையாக சொல்லி சந்தோஷப்படுவார்கள் என்றால் அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீயே உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. என் குழந்தையே, எப்போதும் மற்றவர்களின் வேதனைக்குள் நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமோ தவிர மற்றவர்களோட வேதனையை இன்னும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நாம் குத்தி குத்தி சந்தோஷப்படுவது அவ்வளவு நல்ல பழக்கம் கிடையாது என் தங்கமே. அது தவறான ஒரு விஷயம் அல்லவா என் பிள்ளையே. இப்போதாவது இந்த அம்மா சொன்ன அந்த தீய சக்தி யாரென்று உனக்கு தெரிந்து கொண்டாயா? அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி. உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஆட்டி படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லவர் போல நடித்து இவர்கள் மனதை
மாற்றி வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவோ அல்லது உன்னுடைய இரத்த உறவுகளுக்கு திருப்பமாகவோ இவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே. அவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினாலும் நீ ஏற்கனவே மனமுடைந்து போய்த்தான் இருக்கின்றாய் என் தங்கமே. இவர்களிடையே சென்று கேட்டுவிடலாமா என்று உனக்குள்ளே இது போன்ற தேவையில்லாத வேலை சொல்ல முடியாத அளவிற்கு உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. இவர்களை ஓங்கி அறைவிடலாமா என்று கூட உனக்குள் தோன்றி கொண்டிருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று நாள்தோறும் நீ ஆதங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே வேதனையாகத்தானே இருக்கிறது என் பிள்ளையே. இவரிடமிருந்து இவர் எப்படி தப்பிக்க போறார்? இரத்த உறவை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே. இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமா? தன்னோடு பழகுகிறவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது வரை நீ தவித்து கொண்டிருப்பது இந்த தாயான எனக்கு தெரியும் அல்லவா என் குழந்தையே. சரி, பரவாயில்லை என்று இதையெல்லாம் இப்படியே விட முடியாதா என்று எத்தனை முறை நீயும் முயற்சி செய்தாய். ஆனால் முடியாதல்லவா என் தங்கமே. நம்முடைய குடும்பத்தின் பெயர் வெளியே அசிங்கப்பட்டு விடுவார்கள், மற்றவர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுவார்களே என்ற கோபமும், அதே கோபத்தினால் நீ அவர்களுக்கு எதையாவது காயத்தினை ஏற்படுத்தி அவர்களுக்கு விடுவாயோ என்ற பயமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நான் உணர்ந்து விட்டேன் என் தங்கமே. உனக்குள் இருக்கும் அந்த பல மனக்குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை நான் கொடுக்கின்றேன். உன் அம்மா உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் உனக்கு நினைவிருக்கிறதா அல்லவா என் தங்கமே? இது போன்ற மனிதர்களிடையே வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது, ஒரு நாள் நிச்சயமாக களைந்துவிடும் என் தங்கமே. அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகத்தை மூட்ட நினைக்கும்வர்கள், அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்த நினைப்பவர்கள் அவர்களுக்கு முதலாக வேலையாக வைத்திருப்பார்கள் என் தங்கமே. ஒரு சில நபர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானாலும் இவர்களால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் ஒருபொழுதும் செய்ய முடியாது என் தங்கமே. இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளத்தான் போகிறார்கள். தன்னுடைய பேச்சினாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த வினைகளாலும் அவர்கள் நிச்சயமாக மாட்டி அவர்கள் செய்ததை உணர்வார்கள் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எந்த கவலையும் படாதே. உனக்கு நடக்கும் முன் அத்தனையும் உன்னிடம் எடுத்து வந்து உனக்கு அது நல்லதா கெட்டதா என்று உன் தாய் பாகுபடுத்தி அதை உனக்கு விவரித்து கூறிவிடுவேன். அதற்கு மேல் உன்னுடைய முடிவே உன் வாழ்க்கை இருக்கும் என் தங்கமே. ஓம் காளி தேவியின் ஆசிர்வாதம் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்க செய்யும். என்னுடைய அன்பும் அரவணைப்பும் என்றுமே உன்னுடன் இருக்கும் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.